மணி தீபம் என்று ஓய்ந்திருக்கிறது. ஆனால் அந்த தீபத்தின் வெளிச்சம் இந்திய இளைஞர்கள் 56 கோடி பேருடைய மனதிலும் இன்னும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இக்னைட் த மைண்ட்ஸ் என்ற அவர் புத்தகம் எழுதினார். அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் எழுதினார். அதுபோல் இன்று எத்தனையோ இளைய சமுதாயத்தின் இதயங்களிலே மிகப்பெரிய எழுச்சி தீபத்தை அவர் ஏற்றிவிட்டு தூண்டிவிட்டு சென்றிருக்கிறார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக இந்திய அளவிலே இளைஞர்கள் மாணவர்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு புத்தக வாசிப்பையும் ஒரு மீட்டு எடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான். இந்தியாவிலேயே மிக அதிகமான மொழிகளில் மிக அதிகமான அளவு விற்பனை செய்யப்பட்டு வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றால் அவர்களுடைய சுயசரிதியான அக்னி சிறகுகள் தான், விங்ஸ் ஆஃப் ஃபயர் தான். அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் மத்தியில் புத்தக கண்காட்சிக்கு செல்ல வேண்டும்ன்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுச்சு. அதுக்கு இந்திய இளைஞர்கள் மிகப்பெரிய நன்றி கடனை அவருக்கு செலுத்தணும். ஏன்னா வாசிப்புன்ற பழக்கமே இல்லாத நேரத்தில் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். கலாம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் எளிமையின் சின்னமாக அன்பின் வடிவமாக இருந்தார். அவர் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் கூட அவர் மிக எளிமையான மனிதராக வாழ்ந்தார். அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈகோ இல்லாத ஒரு தன்னலமற்ற மற்றவர்களை அரவணைத்து செல்கின்ற பண்பை அவற்றதை நான் கற்றுக்கிட்டேன்.